அனைவருக்கும் வணக்கம். நம்ம எடாப்ஸ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மூட் ஸ்விங்ஸ் வரும் போல் இருக்குது. மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காப்புல. ஒரு நேரம் பேசுனதை இன்னொரு நேரம் பேச மாட்டேங்கிறாரு. அவருக்குள்ளேயே பயங்கர முரண்பாடுகள் அவர்கிட்டே இருக்கும் போல் இருக்குது. எடப்பாடி அப்படின்றத நம்ம முரண்பாடி அப்படின்னு வைக்கலாம் போல் இருக்குது. அப்படி தானே இருப்பார். இதில் என்ன ஆச்சரியம்? ஏன்னா சைமன் செபாஸ்டியன் தன்னுடைய சித்தப்பான்னு சொல்லி அடையாளப்படுத்தின ஒரு நபர் இல்லையா? இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. இதில் எதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ சமீபத்தில் இவருக்கு வந்து மூட் ஸ்விங்ஸில் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம் வாங்க. 2026 பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை, உறுதிப்பட சொல்லுகிறேன். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. நாங்க யாரோட வேணா கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டீங்க. நீங்க சொல்ல அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டுல எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கண்ணாடி சார் அது என்னங்க அவரையே அவர் விமர்சிக்கிறாப்புல. ஆனா இப்படி ஒரு மனசு எடாப்ஸுக்கு மட்டும்தான் உண்டு. தன்னைத்தானே விமர்சிக்கும் அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான மனசுன்னு சொல்லலாம். பெரிய மண்ணாங்கட்டி மனசு. பார்த்தீங்களா எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாப்புல அப்படின்னு. இன்னைக்கு பேசுனதுலேயே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி அரசு இல்லையா, கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் அமைப்போம் பாரதிய ஜனதா கூட அப்படின்னு சொல்லி எடாப்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த காணொலியை பார்ப்போம் வாங்க. அன்னைக்கு நடந்த பிரஸ் மீட், உள்துறை அமைச்சர் பிரஸ் மீட்ல 2 விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஒண்ணு, அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுங்க. அரசுல பங்கு ஏங்க திருப்பி அதுக்குள்ள வரீங்களா? ஏங்க திருப்பி போறீங்க? திருப்பிலாம் போகக்கூடாது. எடாப்ஸுக்கு கோபம் வருது பாருங்க. திருப்பிலாம் போகாதீங்க. பொது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னாரு. திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. கோவப்படுத்தாதீங்க எடாப்ஸ் சித்தப்பாவை. சைமன் செபாஸ்டியன் வந்துருவான் சண்டைக்கு. அப்புறம் டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுல இருந்து ஏதோ அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்படி ஒரு பேசினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பாஜக சங்கிகள் அத்தனை பேரும் எடாப்ஸ் மேல செம்ம காண்டில் இருக்கானுங்க. எது கூட்டணி அரசு இல்லையா, கூட்டணி ஆட்சி மட்டும்தானா, என்ன பேசிக்கிட்டு இருக்காப்ல இவர் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாயிட்டு இருக்கானுங்க. இப்படி பின்னாடி முதுகுல ஓங்கி குத்தக்கூடிய இந்த பழனிசாமியோட கூட்டணி தேவையா? பாஜக தனிச்சு நின்னாலே பாஜக மிகப்பெரிய வெற்றி அடையும் தமிழ்நாட்டில். இந்த எடப்பாடியோட சாவகாசம் தேவையா? அப்படி இப்படின்னு சொல்லி கதறி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எடப்பாடி எப்படி மாற்றி பேசுவார்ன்றதுலாம் இவனுக்கு தெரியாது போல இருக்கு. அன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல அமித்ஷா என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கூட சேர்ந்து கூட்டணி அரசு அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அந்த காணொலியையும் பாருங்க லைட்டா. एडीएमके और भाजपा का ये जो अलायंस का मतलब मिलके राज्य यहाँ पे बनाएंगे, क्या पूछ रहे हैं? कोएलिशन सरकार जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே கேப்ஷன்ல போட்டிருக்காங்க பாருங்க. அவர் சொல்றப்போவே கோயலேஷன் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. கோயலேஷன் கவர்மெண்ட் அப்படின்னா கூட்டணி அரசு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. சரியா? அடுத்தது பாருங்க. எடப்பாடி ஜி கே நேतृत्व லடேंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. கூட்டணி அரசு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். அவங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லை. கோயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்களா, இல்லைன்னா எடப்பாடி சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சி மட்டும் தான் நடக்குமா அப்படின்றதுல அவங்களுக்குள்ளேயே தெளிவில்லை. அமித்ஷா சொன்னது என்னமோ 2026 அதிகாரத்துல பங்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காப்புல. ஆனா எடாப்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகாரத்துல எல்லாம் பங்கு கிடையாதுன்ற மாதிரி பேசுறாப்புல. இது பயங்கரமான அணுகுண்ட தூக்கி இவங்க கூட்டணிக்குள்ள போட்ட மாதிரி பெருசா வெடிச்சிருக்கு. இப்போ எல்லாருமே இதை பத்தி தான் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எடாப்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்க கட்சி, நாங்கள் யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்போம், அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாப்ல. இந்த அறிவு திமுக எதுக்கு தனியா தேர்தலை சந்திக்கலன்னு கேட்கிறப்போ இருந்திருக்கணும்ல. சரி, ஏன் கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டோமா? கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி இனிமே கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னீங்களே,
எப்படி வெக்கமே இல்லாமல் வைக்கிறீங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அடிமைகளுக்கெல்லாம் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. எப்படி தான் கட்சின்னு ஒன்று நடத்துகிறாங்களோ. நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னெலாம் நாங்கள் யாரும் சொல்லலை, நீங்கள் கூட்டணி வைப்பீங்கன்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதானே நடந்திருக்கு. தமிழ்நாட்டோட பரம விரோதி கூட போய் கூட்டணி வச்சா இங்கே யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாதான், யாருமே பேசிடக்கூடாதான். யாருமே எதுவுமே பேச மாட்டாங்களா? பின்ன பேச தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா குழந்தை மாதிரி. இவர் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்தா அதிமுக தொண்டர்களே, உண்மையான தொண்டர்களே காரி துப்புவாங்க. அவ்வளோ கேவலமாக பேசுகிறாப்புல. பாஜக கூட கூட்டணியே வச்சுக்கிட்டு எவ்வளோ திமிரா எகத்தாளமாக பேசுகிறாரு பார்த்தீங்களா? எடாப்ஸ் அவர்களே, நீங்கள் இந்த மாதிரி பேச மக்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்களும் யாருக்கு வேணால் வாக்களிப்போம், உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம், அது எங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி மக்கள் 2026 உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. நாங்கள் முன்னாடியே சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு அண்ணாவோட பேரில் கட்சியிலேருந்து எடுத்துருங்க. திராவிட முன்னேற்ற கழகம்னு மீதி இருக்குல்ல, அதுவுமே வேணாமே. பாரதிய ஜனதா கட்சியை முன்னேற்றும் கழகம், இல்லைனா அமித்ஷா முன்னேற்ற கழகம், இப்படி வச்சுருங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் யார் காலில் வேணால் விழலாங்க, அது உங்கள் உரிமை தானே. அதெல்லாம் நாங்கள் கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஆமாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோங்க, நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. அவர் யார் காலில் வேணால் விழுவார். ஓகே, இவர் திமுக கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையெல்லாம் பார்த்து இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேசுவார், ஞாபகம் இருக்கா? அப்போல்லாம் இவருக்கு தெரியாதோ அது அவங்க கட்சி, அவங்க யார் கூட வேணால் கூட்டணி வைப்பாங்கன்றதெல்லாம் தெரியாதோ? இப்போ இவரை பார்த்து நம்ம எல்லாரும் இதே கொஸ்டினே கேட்குறோன்றப்ப மட்டும் இது எங்கள் கட்சி, நாங்கள் யார் கூட வேணால் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சமாளிக்கிறாரு. என்ன ஒரே வருத்தம், ஒரு பிரதான கட்சி, தமிழ்நாட்டோட பிரதான கட்சி ஒரு லெட்டர் பேடு கட்சி ஆக போகுதே அப்படின்றது தான் ஒரு வருத்தமாக இருக்குது. இவருக்கு என்ன, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த கட்சி இப்படி நாசமாக போகுது, என்ன பண்ணுறது? உங்கள் சுயநலத்துக்காக காவிகளோட கூட்டாளிகள் ஆயிட்டீங்களே டேப்ஸ், மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். நீங்கள் நாசமாக போகிறதுக்கு நாங்கள் எதுக்கு பயப்படணும்? நாசமாக போங்க. இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கைக்கு எதிரான கொள்கை கொண்ட இந்த பாஜக இருக்கு இல்லையா, அது கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் எதிர்கட்சியை போட்டு தாக்கி தாக்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2026 உங்களுக்கு முடிவு தெரியும். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செஞ்ச துரோகத்துக்கு உங்களுக்கு முடிவு தெரியும். மக்கள் முடிவுரை எழுதுவார்கள். இவங்க கூட்டணி கணக்கெலாம் இந்த லட்சணத்தில் போயிட்டுருக்க. நம்ம தமிழ்நாடு பாஜகவுக்கு புதுசாக மாநில தலைவராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கும் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சைமன் செபாஸ்டியனை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைச்சிருக்காப்புல. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சியும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சைமன் செபாஸ்டியனுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். மாறுபட்ட கொள்கைகள் கொண்ட கட்சிகள் கூட்டணி அமைத்ததற்கு கடந்த காலங்களில் நிறைய உதாரணங்கள் உள்ளன சைமன் செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லி சைமனுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. மாறுபட்ட கொள்கையா? இல்லையே, ஒரே கொள்கை தானே. நாம் தமிழர் பாஜகலாம் வேற வேற கொள்கையா என்ன? நம்மளை பொறுத்தவரையும் ஒன்று தான்ப்பா, ஒரே கொள்கை தான். அதான் அண்ணாமலையே சொல்லிட்டாப்ல இல்லையா, நாங்கள் தேசியத்தில் தமிழை தேடுறோம், சைமன் அண்ணே தமிழில் தேசியத்தை தேடுறாரு, நாங்கள் எல்லாருமே ஒன்றுக்குள்ளே மண்ணு அப்படின்ற மாதிரி தானே சொன்னாப்புல. அப்படி இருக்கிறப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இவங்களுக்குள்ள எல்லாம்? இப்போ புதுசாக எதுக்குங்க அழைப்பு கொடுக்குறாங்க? ஏற்கனவே அங்கே தானே அவன் இருக்கான். ஓஹோ, நல்ல கூட்டணி, இவ்வளோ நாள் கள்ள கூட்டணியில் இருந்தாங்க, இனிமேல் நல்ல மற்றும் அதிகாரப்பூர்வமான கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. சரி சரி, பேக் அண்ட் சப்போர்ட்லேருந்து ஃப்ரண்ட் டெஸ்க்குக்கு கூப்பிடுறாங்க. சரி சரி, அது ஒன்றும் இல்லை, இந்த ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு புதுசாக விஜய் அப்பாயின்ட் பண்ணியாச்சு. இனிமேல் சைமன் செபாஸ்டியன் நீங்கள் வாங்க, நம்ம கூட வந்து சேர்ந்துருங்க, அஃபீஷியலி வந்து சேர்ந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சைமன் செபாஸ்டியனுடைய ஒரே கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, எனக்கு காசு வேணும், காசு தந்தீங்கன்னா நான் எங்கே வேணாலும் வந்து சேர்ந்துருவேன், அவ்வளோதான் அவனுடைய கோரிக்கை. அது கிடைக்காம தானே இப்படி மறைமுக கூட்டணி, தமிழ் தேசியம், தமிழ் மக்களுக்கான அரசியல், ஈழ மக்கள், தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான். ரெண்டு கட்சிகளுக்கும் கொள்கையிலலாம் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அங்கே மதவெறி, இங்கே மொழி வெறி, ரெண்டு இடத்துலையுமே ஜாதி வெறி இருக்குது. ரெண்டு கட்சியிலையுமே சிம்பிள். ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்குது. ஒன்றா சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க, மறைமுகமாக, அஃபிஷியலாகவே பயணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன, தமிழ்நாடு மக்கள் நல்ல ஓரங்கட்டி வச்சுருவாங்க இன்னும் சைமன் செபாஸ்டியனை. ஏற்கனவே ஓரங்கட்டப்பட்டாச்சு, ஓப்பனாக நாங்கள் கூட்டணி தான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சைமன் செபாஸ்டியன், அன்பிற்குரிய உனது மாமா அழைக்கிறார், போய் ஜாயின் பண்ணிடுறேன், ஜாலியாக இருக்கும் எங்களுக்குல. எவ்வளோ நாளைக்கு தான் நீ ஒப்பந்த அடிப்படையில் பாஜகவுக்கு பணியாற்றுவ? நிரந்தர பணியாளராக ஆகு அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிடுறாங்கல்ல, நல்ல டீலாக இருக்குல்ல, போய் சேர்ந்துறேன், நாங்கள் உன் கட்சியை போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்த்துருவோம்ல. ஆகவே மக்களே, மாமாவுடன் சேருவாரா மருமகன்? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன்.
இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.